ஹலோ ஆல் எஸ் மக்களே, நம்மளோட டாபிக் இந்த இதில் வந்துட்டு அரோரா எலிமினேட் ஆகணும். அரோரா இஸ் நாட் டிசர்விங் ஃபார் டாப் 3. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு 5 வீக்ஸோ 6 வீக்ஸோ அது எனக்கு தெரியல. ஷி வாஸ் நாட் அட் ஆல் பிளேயிங் அவர் கேம். சும்மா உட்காந்துக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு ஷி வாஸ் சிட்டிங் along with துஷார் அண்ட் ஷி வாஸ் இரிட்டேட்டிங். கம்ருதனை இரிட்டேட் பண்ணுறது, கம்ருதன் கூட சேர்ந்துட்டு துஷார் இரிட்டேட் பண்ணுறது, தட் வாஸ் அவர் கேம். அண்ட் பாரு எல்லாருமே வந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறத காட்டிலும் பாரு வாஸ் வித் ஒன் கை. ஒரு பையன்ட்டு என்னமோ பண்ணாங்க, ஏதோ லவ்ன்ற பேரில். பட் இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி ஒவ்வொரு பசங்களையும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், இப்படி தான் மேனிப்புலேட் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. நல்லா கம்ருதன்ட்டு பேசிக்கிட்டேவும் கம்ருதனியை வந்துட்டு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது இதுன்னு சொல்லும். துஷார் போனதுக்கப்புறம் சொல்லிவிட்டு அவனை பற்றியே தப்பாக பேசும், அவன்கிட்ட பார்வை பற்றி தப்பாக பேசும். இது வந்து ஆறு மாதிரி ஒரு பொண்ணு நம்ம கூட இருந்துச்சுன்னா அது நம்ம வாழ்க்கையை கெடுதலாக பார்த்தோன்னா கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நம்மளோட ஃப்ரெண்டாவோ நம்மளோட ஒரு ரிலேட்டிவாவோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா இது நம்ம லைஃபுக்கே ரொம்ப தப்பான விஷயமா போய் சேரும். இந்த மாதிரி ஒரு கருத்து இந்த சொசைட்டிக்கு வேண்டாம். இந்த பொண்ணு பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க வேணாம்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு ஒரு டாப் 3க்கோ இல்லை ஒரு ஃபைனலிஸ்ட் இல்லை ஒரு வின்னராகவே ஆகுறாங்கன்னா அது ஒரு சொசைட்டிக்கு சரி இவங்க வின்னர் ஆகியிருக்காங்க, என்னென்ன பண்ணி வின்னர் ஆனாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஃபுல்லாக ஒரு மேனிப்புலேஷன் கேம் தான். எந்த ஒரு நல்ல ஒரு இந்த பொண்ணு இந்த நல்லது பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பொண்ணுகிட்ட எதுவுமே கிடையாது. அது நிறைய பேர் நல்லா பேசுகிறேன்னு சொல்கிறனால அதுவே வந்துட்டு நம்ம நல்லா பேசுகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு அது பேசுன ஃபுல்லாகவே பொய்யான வார்த்தைகள் தான். அதை பாயிண்ட்டாக பொய் எடுத்து வச்சுச்சு. அந்த பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணுற அளவுக்கு அந்த வீட்டில் யாருக்கும் தைரியம் இல்லை, அவ்வளோதான். அது பொய் பேசுகிறப்ப வந்துட்டு பார்வதி இந்த பொண்ணு இதை தப்பாக பொய் பேசுது அப்படின்னு சொல்லலை. கம்ருதனுக்கு எல்லாமே தெரியாது பேசுறது பொய் தான். ஆனால் கம்ருதன் வந்து நிற்கலை, இவ பேசுறது பொய் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கலை. ஏன்னா மித்த கண்டஸ்டன்ட் அந்தளவுக்கு பிரெயின் இல்லை இந்த பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இவ ஃபுல்லாகவே மேனிப்புலேஷன் கேம் தான், ஃபுல்லாகவே வெஞ்சன்ஸ் கேம் தான் இந்த பொண்ணு விளாண்டுச்சு. ஃபுல்லாகவே ஃபுல் ஈகோ, ஃபுல் ஜெல்லசி, ஃபுல் பொறாமை எல்லாமே இந்த பொண்ணுகிட்ட இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உருவம் வந்து அரோரா. இந்த பொண்ணை ஃபைனலிஸ்டாவோ ஒரு வின்னராகவோ ஆக்கணும்னா நம்ம இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்க எடுத்து பார்த்தோன்னா இது ஃபுல்லாகவே ஒரு அதுக்கிட்ட இருக்கிற எல்லாமே ஒரு பேடான டீட்டெயில்ஸ் தான் இருக்கும் இந்த பொண்ணுக்கு. ஸோ ஷீ இஸ் நாட் அட் ஆல் டிசர்விங். ஈவன் ஃபைனலிஸ்ட்டை கூட ஷீ இஸ் நாட் அட் ஆல் டிசர்விங். கூட இருக்கிறவங்களே குளிப்பறிக்கிற ஒரு கேவலமான ஜந்து தான் இந்த பொண்ணு. ஆனால் ரியாலாம் நீங்கள்லாம் எப்படி நீங்கள் இந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா இந்த பொண்ணு அவங்க கூட இருந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாலே அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி மேனிப்புலேட் பண்ணி விடுது. அவங்கக்கிட்ட திரும்ப போய் நல்ல விதமாக பேசுது. நீ மேனிப்புலேட் பண்ணுற, நீ மொத்தமாக ஒதுங்கிட்டா பரவாயில்ல, நீ அவன்கிட்ட சண்டை போட்டு அடுத்தவன்ட்டு தப்பாக பேச. ஆனால் அவன்கிட்ட போய் நீ நல்லா பேசிட்டு திரும்ப இங்கே வந்து தப்பாக பேசிக்கிட்டு நீ வந்துட்டு ஏன்னா அவனை பகிச்சுக்கிட்டு எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இனிக்க பேசிட்டு இங்கே வந்து தப்பாக பேசிட்டு இப்படி கேவலமான கேம் விளையாடிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. ரியா பி கேர்ஃபுல், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் உங்கள்கிட்ட.